சஹாரா பாலைவனத்தின் நடுவில் 50 டிகிரி செல்சியஸ் கொளுத்தும் வெப்பத்தில் ஒரு நம்ப முடியாத அழகு போட்டி நடைபெறுகிறது. பழைய பேட்டரி அமிலம் மற்றும் கருகிய எலும்புகளால் உருவாக்கப்பட்ட கண்மை மற்றும் உதட்டு சாயத்தை ஆண்கள் தயாரித்து அதனை கண்களிலும் உதடுகளிலும் இட்டுக்கொள்கிறார்கள். ஒப்பனைக்கு தேவைப்படும் ஒரு ஆரஞ்சு முகப்பொடிக்காக 1400 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று ஒரு மலையிலிருந்து அதை கொண்டு வந்து அரைத்து தங்கள் முகத்தில் பூசிக்கொள்கிறார்கள். கூரிய மூக்கு, வெண்மையான பற்கள், பளபளப்பான கண்கள் தங்களை கவர்ச்சிகரமாக காட்டும் என்பதற்காக அழகான ஒப்பனை நடைபெறுகிறது. தங்களுடைய வெள்ளை பற்களை பளிச்சென காட்டிக்கொள்ள பேட்டரிகளில் இருக்கும் ரசாயனங்களால் உதடுகளுக்கு கருப்பு வண்ணம் பூசுகிறார்கள். நீண்ட நெற்றி அழகை கூடுதலாக்கும் என்பதற்காக முன்தலையிலுள்ள முடியை சவரம் செய்து கொள்கிறார்கள். வண்ண மணிகள் மற்றும் இறகுகளால் ஆன ஒரு ஆடம்பரமான உடையை அணிகிறார்கள். அழகு போட்டியும் தொடங்கிறது. சஹாராவின் வறண்ட விளிம்பிற்கு மழை கொண்டு வரும் வளத்தை கொண்டாடும் ஜெர்போல் திருவிழாவில் ஒதாபே பழங்குடி ஆண்கள் தங்கள் துணைகளை ஈர்க்கும் முயற்சியில் திணறும் வெயிலில் மணிக்கணக்கில் ஆடுகிறார்கள். மொத்த சாமுத்திரிகா லட்சணமும் இருக்கிறதா என்று பார்வையிட்டு மனக்கணக்கு போட்டு தங்கள் மனம் கவர் ஆண்மகனை தங்களுக்கு இணையாக தேர்ந்தெடுக்கிறார்கள் ஒதாபே பழங்குடியின் திருமணமான மற்றும் திருமணமாகாத பெண்கள். ஒதாபே ஆணாதிக்க சமூகமாக இருந்தாலும் தான் யாருடன் உறவு கொள்ள வேண்டும் என்ற அதிகார பொறுப்பு பெண்களிடமே உள்ளது என்பது மிகவும் ஆறுதல் அளிக்கிறது. இங்கே ஆண்கள் போட்டியிடும் பங்கேற்பாளர்கள், பெண்கள் தீர்ப்பளிக்கும் நீதிபதிகள்.